Welcome to Mind Maths, exercise 2.4, question number 5. Prove the following properties. Subdivision 1, z is real if and only if z is equal to z bar. Subdivision 2, real part of z is equal to z plus z bar by 2 and imaginary part of z is equal to z minus z bar by 2i. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு z is equal to x plus iy அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். தென் z பார், அதாவது zோட காஞ்சுகேட் நமக்கு x minus iy கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது z is real if and only if z is equal to z bar. z bar அப்படிங்கிறது zங்கிற வேல்யூவோட காஞ்சுகேட். இப்போ z அப்படிங்கிற நம்பரே ஒரு ரியல் வேல்யூவாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா z பாரோட வேல்யூ நமக்கு அதே தான் கிடைக்கும். ஏன்னா காஞ்சுகேட் அப்படிங்கிறது இமேஜினரி வேல்யூவோட சைனை மாற்றுறது தான் அதோட காஞ்சுகேட் அப்படிங்கிறது. ஸோ இது ரியல் வேல்யூவாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக z equal to z பாராக தான் கிடைக்கும். ஸோ நம்ம z equal to z பாராக இருந்துச்சுன்னா z is real அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணாலே இது if and only if ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ z equal to z பார்னு வச்சுக்கிட்டு நம்ம z is real அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ zோட வேல்யூவான x plus iy is equal to z பாரோட வேல்யூ x minus iy. இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய x அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு iy is equal to minus iy கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய i அப்படிங்கிற டேர்மே நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போ நமக்கு y is equal to minus y அப்படின்னு கிடைக்கும். y is equal to minus y. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஒன்லி இஃப் y is equal to 0. y 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஏன்னா இங்கே வேறு எந்த நம்பர் போட்டாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பாயிரும். ஸோ y is equal to 0வாக இருக்கும்போது மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ y is equal to 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக 0 ஆயிருக்கும். ஸோ அப்போ நமக்கு ரியல் பார்ட் மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ z is real அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2, அதில் ரியல் பார்ட் ஆஃப் z is equal to z plus z bar by 2 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம z plus z பாரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். zோட வேல்யூ x plus iy, z பாரோட வேல்யூ x minus iy. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா x plus xோட வேல்யூ நம்ம 2x கிடைக்கும். ப்ளஸ் iy மைனஸ் iy இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 2x அப்படிங்கிறது இதோட வேல்யூ. இதில் x அப்படிங்கிறது zோட ரியல் பார்ட் ஆஃப் z தான் x அப்படிங்கிற வேல்யூ. ஸோ இந்த x அப்படிங்கிறத நம்ம 2 into ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே 2ங்கிற வேல்யூ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம லெஃப்ட் சைடுக்கு மாற்றினோம் அப்படின்னா z plus z bar by 2 is equal to ரியல் பார்ட் ஆஃப் z. நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z is equal to z minus z bar by 2i அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம z minus z பாரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். z minus z bar is equal to zோட வேல்யூ x plus iy minus z பாரோட வேல்யூ x minus iy. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஐஒய் ப்ளஸ் ஐஒய் நமக்கு 2iy அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஒய் அப்படிங்கிறது இசட்டோட இமேஜினரி பார்ட். ஸோ ஒய்ங்கிறத நம்ம இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 2i அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ரைட் சைடில் மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. இது நமக்கு லெஃப்ட் சைடில் போகும்போது டினாமினேட்டரில் போகும். ஸோ z minus z bar by 2i is equal to